நம்ம ரிவிட் பேசிக் டுட்டோரியல் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் எந்த டூல்ஸ் எல்லாம் சொல்லப் போறேன் அப்படின்னா, மூவ் டூல் எப்படி யூஸ் பண்றது? காப்பி டூல் எப்படி யூஸ் பண்றது? ரொட்டேட் எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். இந்த 3 டூலும் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்? என்ன ப்ராப்ளம் வரும்? அதை எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே! ரேடியோ ரிவிட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ரிவிட் பேசிக் டூ அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில நான் இப்போ 3D வியூல இருக்கிறேன். நான் இப்போ 2D வியூக்கு போறேன். ஃப்ளோர் பிளானுக்கு போறேன். ஃப்ளோர் பிளான்ல வச்சுட்டு லெவல் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஸோ ஃப்ளோர் பிளான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில தான் நான் வந்து இந்த மூவ் டூல் எப்படி ஒர்க் ஆகுது, காப்பி எப்படி ஒர்க் ஆகுது, ரொட்டேட் டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லப் போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஆல்ரெடி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வியூல நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்றதுக்கு கிரிட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரிட்ஸ் வந்து என்ன? இத எப்படி பிளேஸ் பண்றது? இந்த கிரிட்ட வந்து எப்படி ஆட் பண்றது? எந்த மாதிரி ஈஸியா ஆட் பண்ண முடியும்? அப்படிங்கிறது நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கார்ட்ஸ்ல நான் குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். நீங்க அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் வந்து மூவ் டூல் யூஸ் பண்ண போறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிரிட்ஸ கூட என்னால மூவ் பண்ண முடியும். மூவ் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது எங்க இருக்கு அப்படின்னா, மாடிஃபை டேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாடிஃபை டேப்ல, மாடிஃபை பேனல்ல பிளஸ் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு பாருங்க. இதுல இருக்கிற இந்த டூல் தான் மூவ் அப்படிங்கிறது. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகும். இந்த மூவ நான் கிளிக் பண்ணும்போது, இதுல பிராக்கெட்ல வந்து எம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இந்த எம் அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ. நான் வந்து எனக்கு தேவையான ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கஸ்டம் ஷார்ட்கட் கீ, உங்களுக்கு புடிச்ச ஷார்ட்கட் கீ நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கார்ட்ஸ்ல நான் குடுக்குறேன். பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எஸ்கேப் குடுக்குறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வால் டிரா பண்ண போறேன். இந்த கிரிட்ஸ் எல்லாம் இங்க இருக்கட்டும். நான் ஆர்க்கிடெக்சர் டேப் போறேன். ஒரு வால் கிளிக் பண்றேன். டிரா பண்றேன். சரியா? அதே மாதிரி காம்போனன்ட் போறேன். இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ் எதுவுமே இல்ல. நோ காம்போனன்ட் ஃபேமிலி இஸ் லோடட் இன் த ப்ராஜெக்ட். வுட் யூ லைக் டூ லோட் ஒன் நவ் அப்படின்னு ரிவிட் கேட்குது. இந்த காம்போனன்ட் இல்ல அப்படிங்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். அது வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன். அதனால நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் இப்போ வந்து இத என்ன பண்றேன்னா, நோ குடுக்குறேன். நம்ம இந்த வாலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால யூஸ் பண்ணி எப்படி மூவ் பண்றது, எப்படி காப்பி பண்றது, எப்படி ரொட்டேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடிஃபை டேப் போணும். மூவ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். இல்ல ஷார்ட்கட் கீ எம் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் குடுக்கணும். சரிங்களா? இல்ல வால செலக்ட் பண்ணிக்கிட்டு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு எம் என்டர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகும். 2 விதத்துல நம்ம செலக்ட் பண்ண முடியும். 2 விதத்துல வந்து மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ண முடியும். மாடிஃபை டேப் போணும். மாடிஃபை பேனல்ல மூவ் டூல் கிளிக் பண்ணணும். எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க மூவ் பண்ண போறீங்களோ, அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணுங்க. என்டர் குடுங்க. மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? மூவ் டூல் ஆக்டிவேட் ஆனதுமே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பார்ல மாடிஃபை வால், கன்ஸ்ட்ரெயின்ட், டிஸ்ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. 3வதா ஒரு ஆப்ஷன் இருக்குது மல்டிபிள். இந்த மல்டிபிள் அப்படிங்கிறது கிரே அவுட்டா இருக்கும். மறைஞ்சு இருக்கும். அத உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியாது. முதல்ல மூவ் எப்படி பண்றது அப்படின்னா, நான் மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எங்க தேவையோ அங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. எந்த இடத்துல கொண்டு வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்க ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இல்ல பேன் பண்ணிக்கலாம். எங்க தேவையோ அங்க மூவ் பண்ணி மவுஸ வச்சு ஒரு கிளிக் பண்ணா போதும், மூவ் ஆகும். இப்படி தான் மூவ் பண்றது. சரியா? சரி. மறுபடியும் மூவ் டூல் ஆக்டிவேட் பண்றேன். நான் வந்து இப்போ
வால்க்கு மேலே செலக்ட் பண்ணேன் இல்லையா? இதே இது நான் வெளியே எங்கேயாவது செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்தும் என்னால் மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணும்போது நமக்கு ஆங்கிள் வரும், டைமென்ஷன் வரும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எந்த ஆங்கிளில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரிவீட்டால் காமிக்க முடியும். இப்படி டைமென்ஷனும் ஆங்கிளும் காமிக்கும்போது நமக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சு மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும், மூவ் ஆகும். சரி, இப்போ ஒரு சில இடத்துல வந்து இன்னொரு விதத்தில் மூவ் பண்ணணும். அதாவது எந்த ஆங்கிள்லையும் எனக்கு போகக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்கன்னா உங்களால் கரெக்டாக ஆக்குரேட்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ எம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகும். மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்ளம். அதாவது எனக்கு இன்னொரு எலமெண்ட் இருக்குது, அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதில் ஆக்குரேட்டாக எனக்கு ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிள்லாம் போய் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் மவுஸை வச்சு மூவ் பண்ணுறேன். 0 டிகிரியில் மூவ் ஆகுது, 90 டிகிரியில் மூவ் ஆகுது, 180 டிகிரியில் மூவ் ஆகுது, 290 டிகிரியில் மூவ் ஆகுது. இந்த மாதிரி ஆர்த்தோ ஆங்கிள்ஸில் மட்டும்தான் மூவ் நடக்கும். 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, இந்த 4 ஆங்கிளில் மட்டும்தான் அந்த மூவ் வந்து நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுனால உங்களால் ஆக்குரேட்டாக பண்ண முடியும், ஆக்குரேட்டாக கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். சரி, சரிங்களா? சரி, இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று இருக்குது, டிஸ்ஜாயின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அது என்ன பண்ணும் நான் சொல்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு நான் சிஸ்டம்ஸ் டேப் போகிறேன், நான் டக்ட் ட்ரா பண்ணுறேன். இந்த மூவ் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, டிஸ்ஜாயின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை வரும். அது என்னன்னு நான் சொல்கிறேன், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? நான் மாடிஃபை போகிறேன், மூவ் டூல் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஒரு டக்ட் செக்மெண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து HVACயில் யூஸ் பண்ணுற மெக்கானிக்கல் டக்ட், அதை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கன்ஸ்டன்ட்டை வந்து எடுத்து விடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில், மூவோட ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து டிஸ்ஜாயின் மட்டும்தான் டிக் பண்ணியிருக்கோம். டிஸ்ஜாயின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த டக்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்போ வந்து இங்கே இருக்குது, எல்போ வந்து இங்கே இருக்குது. அது எங்கே இருந்ததோ அதே இடத்துல இருக்குது. நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும்தான் மூவ் ஆகிருக்குது. இதுதான் அந்த டிஸ்ஜாயினோட ஃபியூச்சர். இப்போ நான் மறுபடியும் மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த செக்மெண்ட்டை மூவ் பண்ணுறேன், இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், எம் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் இந்த டிஸ்ஜாயின் அப்படிங்கிறத எடுத்து விடுறேன். அன்டிக் பண்ணிட்டேன். அன்டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மூவ் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த அந்த எல்போ, இந்த டக்ட், இது ரெண்டுமே சேர்ந்து எல்போ மூவ் ஆகி வந்திருக்கு, டக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. இதுதான் டிஸ்ஜாயின். டிஸ்ஜாயினை வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி பண்ணாமலும் பண்ண வேண்டியது வரும். ஒரு சில இடத்துல டிஸ்ஜாயின் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வரும். ஒரு சில இடத்துல டிஸ்ஜாயினை அன்டிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற இதுவும் வரும். அதனால் நீங்கள் அந்த டிஸ்ஜாயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 டக்ட் செக்மெண்ட் தான் பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு இது சிம்பிளாக தெரியும். நீங்கள் இதே இது ஒரு 3Dயில் ஒரு
3 மாடி இல்ல 4 மாடி பில்டிங்க்கு வந்து நீங்க HVAC சிஸ்டம் ட்ராப் பண்றீங்க, இல்ல பிளம்பிங் சிஸ்டம் ட்ராப் பண்றீங்க, இல்ல கேபிள் ட்ரே ட்ராப் பண்றீங்க, இல்ல வால்ஸ் மூவ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டிஸ்ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, கீழ இருக்கிற ஒரு சில டக்ட்ட வந்து உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது, அது வந்து மூவ் ஆகாது. நீங்க செலக்ட் பண்ணது மட்டும் தான் மூவ் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, நீங்க டிஸ்ஜாயின வந்து எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு மூவ் வந்து ப்ராப்பரா நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற டூல் என்ன அப்படின்னா, காப்பி அப்படிங்கிறது. காப்பியோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, CO. நம்ம இந்த காப்பி வந்து நெறைய பேருக்கு தெரியும். காப்பி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு எலமெண்ட்ட இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்றது. அதுதான் காப்பியோடது ஃபங்ஷன். இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னா, காப்பி டூல் ஆக்டிவேட் பண்றேன். ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்ப நான் இந்த இடத்துல இந்த டக்ட்ட வந்து செலக்ட் பண்றேன். என்டர் குடுக்குறேன். காப்பி டூல் ஆக்டிவேட் பண்ணதுமே, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மூவ்‌க்கு வந்த அதே ஆப்ஷன்ஸ் வரும். மூவ்‌க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது, என்னெல்லாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணோமோ, அதே ஆப்ஷன்ஸ் இங்கேயும் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட், டிஸ்ஜாயின், மல்டிபிள். சரியா? காப்பி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டிஸ்ஜாயின் அப்படிங்கிறது அன்டிக் பண்ண முடியாது, டிக் பண்ண முடியாது. கிரே அவுட்டா இருக்கும். நான் வேணா இதில பண்ணி காமிக்கிறேன். நான் மல்டிபிள் அன்டிக் பண்றேன். இத டிக் பண்ண முடியாது பாருங்க. மல்டிபிள வந்து டிக் பண்றேன். டிக் ஆகுது. இதே இது நீங்க மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது, மல்டிபிள் அப்படிங்கிறது அன்டிக் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா கிரே அவுட்டா இருக்கும். சரி. இங்கேயும் என்ன அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற டிஸ்ஜாயின் வந்து மூவ்‌ல வந்து எப்படி வொர்க் ஆகுதோ, அதே மாதிரி தான் காப்பிலயும் வொர்க் ஆகும். மல்டிபிள் அப்படிங்கிறது மட்டும் நான் என்னன்னு சொல்றேன். மல்டிபிள் அப்படிங்கிறது, நான் இந்தே ஆப்ஜெக்ட்ட நெறைய காப்பீஸ் எடுக்க முடியும் இந்த மாதிரி. எனக்கு இஷ்டத்துக்கு எத்தன காப்பி தேவையோ, அத்தன காப்பீஸ் வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும். எதுனால அப்படின்னா, மல்டிபிள் அப்படிங்கிறது நான் டிக் பண்ணியிருக்கிறனால. இதே இது நான் இந்த மல்டிபிள வந்து அன்டிக் பண்றேன். அன்டிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு காப்பி கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். காப்பி கமாண்ட் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் காப்பி எடுக்கணும்னா, மறுபடியும் காப்பி கமாண்ட் கிளிக் பண்ணணும். எங்கேயாவது கிளிக் பண்ணணும். உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு கிளிக் பண்ணணும். காப்பி கமாண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. காப்பி கிரியேட் பண்ணியாச்சு. காப்பி கமாண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுதான் நடக்கும். மல்டிபிள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இந்த காப்பி கமாண்ட வந்து டீஆக்டிவேட் பண்றது வரைக்கும், நீங்க எஸ்கேப் பிரஸ் பண்றது வரைக்கும், அந்த கமாண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து மல்டிபிள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டிபிள் டிக் பண்ணாதீங்க. ஏன்னா, நெறைய இடத்துல வந்து உங்களுக்கு நெறைய காப்பீஸ் கிரியேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, மல்டிபிள் நீங்க டிக் பண்ணாலுமே, ஒரு காப்பியும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நெறைய காப்பீஸும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி. நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதெல்லாம் டெலீட் பண்றேன். செலக்ட் பண்றேன், டெலீட் குடுக்குறேன், செலக்ட் பண்றேன், டெலீட் பண்றேன். சரி. இந்த செக்மென்ட் மட்டும் இருக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்குற டூல் ரொட்டேட் அப்படிங்கிறது. ரொட்டேட் டூல் வந்து Revitல கொஞ்சம் வித்தியாசமா வொர்க் ஆகும். AutoCAD யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுடைய ரொட்டேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். Revitல வித்தியாசமா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். மாடிஃபை டேப்ல ரொட்டேட் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, RO. RO அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, ரொட்டேட் கீ ஆக்டிவேட் ஆகும். ரொட்டேட் டூல் ஆக்டிவேட் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு தேவையான ஒரு செக்மெண்ட்ட செலக்ட் பண்ணுங்க. என்டர் குடுங்க. என்டர் குடுத்ததுமே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வருது பாருங்க. டிஸ்ஜாயின், காப்பி, ஆங்கிள், சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், பிளேஸ், டிஃபால்ட் அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயின். இது வந்து இப்போ கிரே அவுட்டா இருக்குது. 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பி. நம்ம ரொட்டேட் பண்ணும்போதே காப்பி கிரியேட் பண்றது. 3வது பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள்ல ரொட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, நான் மவுஸ கொண்டு போகும்போது ஒரு லைன் தெரியுதா? இதோட பேர் என்ன அப்படின்னா, ரொட்டேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேரு ரொட்டேஷன் லைன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தெரியுதா? இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இங்க காப்பி வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த காப்பி வந்து டிக்கா இருக்குது. நான் ஜஸ்ட் மவுஸ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிளிக் பண்றேன். ரொட்டேஷன் டூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்போ நான் மவுஸ் அப்படியே மூவ் பண்ணுறேன். மவுஸை வச்சு ஒரு கிளிக் கூட பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா? இப்போ ரொட்டேஷன் டூல் என்ன நடக்குது? ஒரு காப்பியும் கிரியேட் பண்ணிடுங்க. நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ரொட்டேட் பண்ண நேரத்தில் ஒரு காப்பியும் கிரியேட் ஆகிருக்குது. சரிங்களா? சரி, இப்படி தான் ரொட்டேஷன் டூல் நடக்கும். நான் இதை டெலீட் பண்ணுறேன். இந்த செக்மெண்ட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செக்மெண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரொட்டேட் டூல் கிளிக் பண்ணுறேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி அப்படிங்கிறத எடுத்து விட்றேன். இங்கே காப்பி இருக்கும்போது, காப்பி வந்து டிக் ஆகி இருக்கும்போது, டிஸ்ஜாயின் அப்படிங்கிற கிரே அவுட்டாக இருக்கும். ரொட்டேஷன் டூல் யூஸ் பண்ணும்போது, காப்பி நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா, டிஸ்ஜாயின் வந்து டிக் ஆகிருக்கும். காப்பியை வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, டிஸ்ஜாயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் காப்பி யூஸ் பண்ணும்போது, ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணும்போது, காப்பி பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்ஜாயின் இருக்குது, எனக்கு டிஸ்ஜாயின் ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க காப்பியை கண்டிப்பாக எடுத்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் டிஸ்ஜாயின் இருக்கா? நான் இதை எடுத்து விட்றேன். டிஸ்ஜாயின் எடுத்து விட்டுட்டு, இப்போ நான் இந்த இடத்துல ரைட் சைடில் மவுஸ் வைக்கிறது பதிலா, நான் லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரொட்டேஷன் லைனை கிளிக் பண்ணிவிட்டு, இப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஒரு வார்னிங் வருது பாருங்கள். த ஃபேமிலி இஸ் கனெக்டட் இன் எ நெட்வொர்க் அண்ட் கேன் நோ லாங்கர் கீப் கனெக்டிவிட்டி. டிஸ்கனெக்ட் த ஃபேமிலி ஃப்ரம் நெட்வொர்க் அப்படின்னு. ஸோ எம்இபி எலமெண்ட்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது டிஸ்ஜாயின் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போ நான் டிஸ்கனெக்ட் கொடுத்துக்கிட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் மட்டும், இந்த டக்ட் பீஸ் மட்டும் ரொட்டேட் ஆகும். வேறு எதுவுமே ரொட்டேட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதே செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ரொட்டேட் டூல் ஆக்டிவேட் பண்ணுறேன். டிஸ்ஜாயின் வந்து இங்கே வந்து நான் டிக் பண்ணேன் அப்படின்னா அந்த எரர் வராது. சரிங்களா? சரி. இதே இது எனக்கு வந்து மொத்த இந்த செக்மெண்ட்டும் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி மவுஸை கொண்டு வச்சுக்கிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். மறுபடியும் ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி, கண்ட்ரோலை கிளிக் பண்ணி, அடிஷ்னலாக ஒரு செக்மெண்ட் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரொட்டேட் கொடுத்துக்கிட்டு, ஈஸியாக உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ரொட்டேஷன் டூல் வந்து யூஸ் பண்ணணும். இவ்வளோதாங்க இன்றைக்கு உள்ள வீடியோ. இன்றைக்கு உள்ள வீடியோவில் நான் ரிவிட்டோட பேசிக்ஸில் மூவ் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். காப்பி டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரொட்டேஷன் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 டூலும் யூஸ் பண்ணும்போது வர ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.